அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் எந்த சட்டப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? எதன் அடிப்படையில் யார் வாக்களிக்க தகுதியுடையவர், யார் வாக்களிக்க தகுதியற்றவர் என்று சொன்னால், ஷரத்து 326 இந்திய அரசியல் சட்டத்தின்படி அந்த வாக்காளர், அதாவது அடல்ட் சஃப்ரேஜ் சொல்லுவோம், வயது வந்தோர் வாக்களிக்க தகுதியுடைய அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. தகுதியுடைய யாரு? இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். அதே போன்று 18 வயதுக்கு குறைவில்லாததாக இருக்க வேண்டும். தகுதியற்ற யாரு? அந்த தொகுதியில் குடியிருக்கவில்லை என்றால் புத்தி சுவாதீனம் அற்றவராக இருக்கின்றார், அதே போன்று குற்றம் புரிந்திருக்கிறார், கையூட்டு ஊழல் பெற்றிருக்கிறார், முறைகேடான பழக்கம் உடையவராக இருக்கின்றார். இந்த மாதிரி இருக்கின்ற போது அவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டப்படியோ வேறு எந்த சட்டத்தின்படியோ வாக்களிக்க தகுதியற்றவர் என்று இருக்கின்ற போது அவரால் வாக்களிக்க முடியாது.